வெற்றியை உருவாக்கும் மனத்தின் மறைமுக சக்தி. மனித வாழ்க்கையில் அனைவரும் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒருவர் ஒரு பணத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னொருவர் புகழில் உயர வேண்டும் என்று நினைக்கிறார். சிலர் அமைதியான வாழ்க்கையை விரும்புகிறார்கள். ஆனால் எந்த மனிதனாக இருந்தாலும் அவருடைய மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். நான் எப்படி வெற்றி பெறுவது? வெற்றி என்பது வெளியிலிருந்து வருவதில்லை. அது முதலில் மனிதனின் மனதிலேயே உருவாகிறது. மனிதனின் எண்ணங்கள், நம்பிக்கைகள், பழக்கங்கள், மனநிலை, செயல்முறை இவையே அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றன. ஒரு மனிதன் தொடர்ந்து தோல்வியை நினைத்தால் அவன் வாழ்க்கை தோல்விக்கே வழிவகுக்கும். அதே நேரத்தில் வெற்றியை மனதில் உறுதியாக வைத்துக்கொண்டு செயல்படுபவன் மெதுவாக இருந்தாலும் உயரத்திற்கு சென்று சேருவான். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட பிறகு உடனே மரமாக மாறுவதில்லை. அதற்கு பொறுமை தேவை, நீர் தேவை, பாதுகாப்பு தேவை. அதுபோல மனிதனின் கனவுகளுக்கும் நேரம் தேவை, தொடர்ந்து முயற்சி தேவை, நம்பிக்கை தேவை. வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை செய்தவர்கள் அனைவரும் முதலில் தங்களது மனதில் அந்த வெற்றியை உருவாக்கியவர்கள். ஆசை என்பது வெற்றியின் முதல் விதை. ஒரு சாதாரண விருப்பம் வெற்றியை தராது. தீவிரமான ஆசை மட்டுமே மனிதனை மாற்றும். இது நடந்தே ஆக வேண்டும் என்ற உறுதி உள்ளவர்களே வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை அடைகிறார்கள். பலர் ஏழ்மையில் பிறந்தாலும் மனதில் பெரிய கனவுகளை வைத்திருந்தார்கள். அவர்கள் சூழ்நிலையை பார்த்து பயப்படவில்லை, தங்களுடைய இலக்கை மட்டும் பார்த்தார்கள். மனிதன் ஒரு விஷயத்தை உண்மையாக விரும்பும்போது அவன் மனமும் உடலும் அதற்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவன் புதிய வழிகளை தேடுவான், புதிய மனிதர்களை சந்திப்பான். தோல்வியடைந்தாலும் மீண்டும் எழுவான். காரணம், அவனுடைய ஆசை சாதாரணமல்ல, அது தீ போல எரிகிறது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் முதலில் மனிதன் தன் இலக்கை தெளிவாக முடிவு செய்ய வேண்டும். நான் என்ன ஆக வேண்டும்? எவ்வளவு உயரம் செல்ல வேண்டும்? எப்போது அந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற கேள்விகளுக்கு தெளிவான பதில் இருக்க வேண்டும். தெளிவில்லாத மனம் எந்த திசையிலும் செல்லாது. நம்பிக்கை மனிதனை மாற்றும் மறைமுக சக்தி. ஒரு மனிதன் தன்னை நம்பவில்லை என்றால் உலகமே அவனை நம்பினாலும் பயனில்லை. வெற்றிக்கு மிகப்பெரிய அடிப்படை நம்பிக்கைதான். என்னால் முடியும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு வழிகள் உருவாகும். என்னால் முடியாது என்று நினைப்பவர்களுக்கு காரணங்கள் மட்டுமே கிடைக்கும். நம்பிக்கை என்பது கண்களுக்குத் தெரியாத சக்தி, ஆனால் அதன் விளைவுகள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். தன்னம்பிக்கை கொண்ட மனிதன் தோல்வியை தற்காலிகமாக பார்க்கிறான். தன்னம்பிக்கை இல்லாதவன் சிறிய தடையையே முடிவாக பார்க்கிறான். மனிதனின் மூளை தொடர்ந்து கேட்கும் வார்த்தைகளை உண்மையென ஏற்றுக்கொள்கிறது. அதனால்தான் நேர்மறையான வார்த்தைகள் மிகவும் முக்கியம். தினமும் நான் முன்னேறுகிறேன், என்னால் சாதிக்க முடியும், என் வாழ்க்கை உயர்கிறது என்று மனதில் கூறிக்கொண்டே இருப்பவர்கள் மெதுவாக அந்த நிலைக்கு நகர ஆரம்பிக்கிறார்கள். எண்ணங்களின் சக்தி. எண்ணங்கள் மனித வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம். நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்க்கையை உருவாக்கும். எதிர்மறை எண்ணங்கள் மனிதனை மெதுவாக பலவீனப்படுத்தும். பலர் வெளிப்புற சூழ்நிலையை மாற்ற முயற்சிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மாற்ற வேண்டியது மனதிலுள்ள எண்ணங்கள்தான். மனிதன் தொடர்ச்செய்து பயத்தை நினைத்தால் அவன் செயலில் பயம் தோன்றும். தொடர்ச்செய்து வெற்றியை நினைத்தால் அவனுடைய உடல் மொழி கூட மாறிவிடும். உலகம் மனிதனை அவர் நினைப்பது போலவே நடத்த ஆரம்பிக்கும். நமது மனம் ஒரு தோட்டம் போல. அதில் எந்த விதையை விதைக்கிறோமோ அதுதான் வளர்கிறது. கோபம், பொறாமை, சோம்பேறித்தனம், சந்தேகம் போன்ற விதைகளை விதைத்தால் வாழ்க்கையில் குழப்பம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் தன்னம்பிக்கை, கட்டுப்பாடு, முயற்சி, நேர்மை போன்ற விதைகளை விதைத்தால் வெற்றி மலர ஆரம்பிக்கும். திட்டமிடுதல் இல்லாமல் வெற்றி இல்லை. வெறும் கனவு மட்டும் போதாது, அதை செயலாக்கும் திட்டமும் அவசியம். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் தங்கள் நேரத்தை வீணாக்கவில்லை. அவர்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு படியாக பயன்படுத்தினார்கள். ஒரு வீடு கட்டும்போது வரைபடம் தேவைப்படுவது போல வாழ்க்கைக்கும் திட்டம் தேவை. எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை கற்றுக்கொள்ள வேண்டும், யாருடன் சேர வேண்டும்,
எந்த பழக்கங்களை மாற்ற வேண்டும், இவையெல்லாம் திட்டமிட்டிருக்கும். பலர் தோல்வி அடைவதற்கான முக்கிய காரணம் ஒரே ஒன்று. ஆனால் தொடர்ந்து செயல்படுவதில்லை. ஆரம்பத்தில் உற்சாகமாக இருப்பார்கள். சில தடைகள் வந்ததும் நிறுத்திவிடுவார்கள். ஆனால் வெற்றி பெறுபவர்கள் தடைகளை கடந்து செல்பவர்கள். விடாமுயற்சி வெற்றியின் கதவை திறக்கும். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு சோதனை மட்டுமே. வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடைந்தவர்கள் பலமுறை தோல்வி அடைந்தவர்கள். ஆனால் அவர்கள் ஒருபோதும் கைவிடவில்லை. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது பலமுறை கீழே விழுகிறது. ஆனால் அது முயற்சியை நிறுத்துவதில்லை. இறுதியில் நடக்க கற்றுக்கொள்கிறது. அதுபோல மனிதனும் தொடர்ந்து முயற்சி செய்தால் வெற்றி அவனை தேடி வரும். விடாமுயற்சி இல்லாத திறமை பயனற்றது. திறமை இல்லாத விடாமுயற்சி கூட சில நேரங்களில் பெரிய வெற்றியை தரும். காரணம், தொடர்ந்து முயற்சி செய்பவன் அனுபவத்தை பெறுகிறான். அனுபவம் அவனை வலிமையாக்குகிறது. பயம் மனிதனின் மிகப்பெரிய எதிரி. பல மனிதர்கள் திறமை இல்லாததால் தோல்வி அடைவதில்லை, பயப்படுவதால் தோல்வி அடைகிறார்கள். மக்கள் என்ன சொல்வார்கள், நான் தோற்றுவிட்டால் என்ன ஆகும், என்னால் முடியுமா என்ற கேள்விகள் அவர்களை பின்னால் இழுக்கின்றன. பயம் என்பது மனதில் உருவாகும் கற்பனை. உண்மையில் பல தடைகள் நம்முடைய மனதில் மட்டுமே இருக்கின்றன. மனிதன் செயல்பட ஆரம்பித்தவுடன் அந்த பயங்கள் மெதுவாக மறைந்து விடுகின்றன. தன்னம்பிக்கை உள்ளவர்கள் பயம் இல்லாதவர்கள் அல்ல, பயத்தை விட தங்கள் இலக்கை பெரியதாக பார்க்கிறவர்கள். வாழ்க்கையில் உயர வேண்டுமென்றால் மனிதன் முதலில் பயங்களை வெல்ல வேண்டும். நல்ல சூழல் வாழ்க்கையை மாற்றும். மனிதன் யாருடன் பழகுகிறான் அதைப் போலவே மாறுகிறான். தொடர்ந்து எதிர்மறையாக பேசுபவர்களுடன் இருந்தால் நாமும் பலவீனமடைவோம். தொடர்ந்து முன்னேற்றத்தைப் பற்றி சிந்திப்பவர்களுடன் இருந்தால் நாமும் வளர ஆரம்பிப்போம். வெற்றி பெற்றவர்கள் தனியாக வளரவில்லை. அவர்கள் நல்ல நண்பர்கள், நல்ல வழிகாட்டிகள், நல்ல சிந்தனைகள் ஆகியவற்றுடன் இணைந்திருந்தார்கள். நல்ல சூழல் மனிதனை உயர்த்தும், கெட்ட சூழல் மெதுவாக அழிக்கும். அதனால் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் மனிதன் தன்னுடைய சுற்றத்தை கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். நம்மை ஊக்கப்படுத்துபவர்கள் அருகில் இருக்க வேண்டும். நம்மை இழுத்துக் கீழே இறக்குபவர்களிலிருந்து தூரம் வைக்க வேண்டும். நேர கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கம் வெற்றி பெற்றவர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் நேரத்தை பயன்படுத்தும் முறையில்தான் உள்ளது. ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளில் 24 மணி நேரமே கிடைக்கிறது. ஆனால் சிலர் அந்த நேரத்தை சாதனையாக மாற்றுகிறார்கள், சிலர் அதை வீணாக்குகிறார்கள். ஒழுக்கம் இல்லாமல் எந்த கனவும் நனவாகாது. தினசரி சிறிய செயல்கள்தான் பெரிய வெற்றியை உருவாக்குகின்றன. ஒரு நாள் மட்டும் உழைப்பதால் வாழ்க்கை மாறாது. தொடர்ந்து உழைத்தால்தான் மாற்றம் வரும். காலை எழும் நேரம் முதல் இரவு தூங்கும் நேரம் வரை மனிதன் தன் வாழ்க்கையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். சோம்பேறித்தனம் மெதுவாக கனவுகளை கொன்றுவிடும். பணம் என்பது எண்ணங்களின் விளைவு. அது மனிதனின் மதிப்பு, உழைப்பு, சிந்தனை, திறமை ஆகியவற்றின் விளைவு. பணக்காரர்கள் பணத்தை மட்டும் தேடவில்லை, அவர்கள் மதிப்பை உருவாக்கினர். அதனால் பணம் அவர்களை தேடி வந்தது. பலர் பணத்தை விரும்புகிறார்கள், ஆனால் அதற்கான பொறுப்பை ஏற்க விரும்புவதில்லை. வெற்றி பெறுபவர்கள் அதிகமாக கற்றுக்கொள்கிறார்கள், அதிகமாக செயல்படுகிறார்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கிறார்கள். ஒரு மனிதன் மற்றவர்களின் வாழ்க்கையில் மதிப்பை சேர்க்க ஆரம்பித்தால் உலகம் அவனை மதிக்க ஆரம்பிக்கும். அதோடு செல்வமும் உருவாகும். மனக்கட்டுப்பாடு வெற்றியின் ரகசியம். மனிதனின் மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆனால் அதை கட்டுப்படுத்தாத மனிதன் வாழ்க்கையில் குழப்பமடைவான். கோபம், சோகம், பொறாமை, மனச்சோர்வு போன்ற உணர்ச்சிகள் மனிதனின் சக்தியை வீணாக்குகின்றன. வெற்றி பெற்றவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் பிரச்சனைகளை பார்த்து உடைந்து போகவில்லை, அமைதியாக யோசித்தார்கள், தீர்வை தேடினார்கள். மன அமைதி இல்லாம் செல்வமும் பயனற்றது. உண்மையான வெற்றி என்பது மன அமைதி, ஆரோக்கியம், உறவுகள், செல்வம், மகிழ்ச்சி இவையெல்லாம் சமநிலையாக இருப்பதே. தோல்வி தரும் மறைமுக பாடங்கள். ஒவ்வொரு தோல்வியும் மனிதனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். பல நேரங்களில் தோல்வியே மனிதனை வலிமையாக்குகிறது.
உடனே கிடைக்கும் வெற்றி சில சமயம் மனிதனை சோம்பேறியாக்கிவிடும். ஆனால் போராடி கிடைக்கும் வெற்றி மனிதனை உறுதியானவனாக்கும். வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்படலாம். ஆனால் அதனால் வாழ்க்கை முடிவதில்லை. புதிய கதவுகள் திறக்கப்படும். மனிதன் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாது. தோல்வியை பயப்படாமல் ஏற்றுக்கொள்பவர்களே பெரிய வெற்றியை காண்கிறது. காரணம், அவர்கள் ஒவ்வொரு தடையையும் ஒரு புதிய வாய்ப்பாக பார்க்கிறார்கள். முடிவுரை: மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், மனிதன் நினைப்பது போலவே அவன் வாழ்க்கை மாறுகிறது. மனதில் உருவாகும் எண்ணங்கள் செயலாக மாறுகின்றன. செயல்கள் பழக்கமாக மாறுகின்றன. பழக்கங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. வெற்றி என்பது திடீரென்று ஒரே நாளில் கிடைப்பதில்லை. அது எண்ணங்களில் தொடங்குகிறது, நம்பிக்கையில் வளர்கிறது, முயற்சியில் வலிமை பெறுகிறது, விடாமுயற்சியில் வெற்றியாக மாறுகிறது. ஒரு மனிதன் தன் மனதை வென்றுவிட்டால் உலகத்தையும் வெல்ல முடியும். வாழ்க்கையில் எந்த நிலையிலிருந்தாலும் புதிய ஆரம்பம் செய்யலாம். ஏழ்மையிலிருந்தாலும் உயர முடியும். தோல்வியடைந்தாலும் மீண்டும் எழ முடியும். மனிதில் தீவிரமான ஆசை, உறுதியான நம்பிக்கை, தொடர்ந்து செயல்படும் ஒழுக்கம் இருந்தால் எந்த மனிதனாலும் தனது வாழ்க்கையை மாற்ற முடியும். வெற்றி என்பது சிலருக்கே கிடைக்கும் அதிர்ஷ்டம் அல்ல. சரியான எண்ணங்களுடன் தொடர்ந்து செயல்படுபவர்களுக்கு கிடைக்கும் இயற்கையான பலன்.